தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாட்கள் நடத்தப்படும் இமேஜின் டிஎன் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எல்லா இடத்திலும் பேசப்படுகிற நெக்ஸ்ட் பிக் திங். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே பலமுறை சொல்லி இருக்கிறார். ஏஐ இதனால் வேலை வாய்ப்புகள் குறையாது, மேலும் வேலை வாய்ப்புகள் பெருகத்தான் செய்யும்னு தெளிவா பேசியிருக்கிறார். அந்த வகையில சரியான திசையை நோக்கி இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு தொழில்நுட்ப தொடர்பானது மட்டுமல்ல, இது தொலைநோக்கு கொண்ட மாநாடு. தமிழ்நாட்டின் நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிற மாநாடு. அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கின வளர்ச்சியை தொழில்நுட்பத்தின் உதவியோட இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு வழிகாட்டுகிற மாநாடு. நம்ம தமிழ்நாடு தொழில்நுட்பம் என்பது புத்தாக்கம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில எப்பவும் முன்னோடி மாநிலம் தான். வணிகத்தையும் தொழில் முனைவரையும் ஊக்குவிக்கிறதுல மற்றவங்களை விட நாம் எப்பவுமே ஒரு அடி அட்வான்ஸ் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, பிளாக் செயின் இணைய கருவிகள், மின்வாகன உற்பத்தி மற்றும் வளரும் தொழில்நுட்பங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிற முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டு வரோம். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜிசிசி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றத சொல்லுவேன். ஆனா என்னதான் முன்னிலையில் இருந்தாலும் இதுவே போதும்னு நான் நினைக்க மாட்டேன். இன்னும் கூடுதலான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லணும் தான் நினைப்பேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிடிஆர் அவர்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். 1999 ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில டைடல் பூங்காவை உருவாக்கினார். இன்னைக்கு நாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். கோவை, சேலம், மதுரை, திருச்சி, ஓசூர், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், தூத்துக்குடின்னு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் கூட எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்களும் சிறு தொழில்நுட்ப பூங்காக்களும் நிறுவப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? வளர்ச்சி நகரத்துல மட்டும் குவியக்கூடாது. உண்மையான வளர்ச்சின்னா அது சமச்சீரானதா, பரந்துபட்டதா இருக்கணும். இதனாலதான் சென்னை மட்டும் இல்லாம மற்ற நகரங்களை சுத்தி இருக்க இளைஞர்களுக்கும் அவங்க பகுதியிலேயே வேலை வாய்ப்புகளை மாபெரும் உந்து சக்தியை நாம உருவாக்கி கொடுத்துட்டு வரோம். இந்த வரிசையில ஏஐக்காக கோவையில பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அந்த முறையில 2 மில்லியன் சதுரடியில தகவல் தொழில்நுட்ப வெளியே நிறுவ போறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 900க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் பயனடையக்கூடிய வகையில நம்ம அரசு செயல்பட்டு வருது. 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம். இதுக்கான தொழில்நுட்ப கொள்கை ஒன்றை உருவாக்க போறோம்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அதுவும் விரைவில் வெளியிடப்படும். ஐடி துறை வளர மனித வளங்கள் மிக முக்கியம். அதுக்காகத்தான் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கினேன். வேறு மாநிலத்திலிருந்து இங்க இருக்க பலரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ், தொழில் சார்ந்த திறன்களை அளிக்கிறதுல அந்த திட்டம் பெரும் வெற்றி பெற்றிருக்கு.
மற்ற மாநில இளைஞர்களோட ஒப்பிடும்போது நான் முதல்வனால நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய லெவரேஜ் கிடைச்சிருக்கு. அதே போல ஐசிடி பயிற்சி நிறுவனம் மூலம் கடந்த ஓராண்டுல 10,435 ஆசிரியர்கள் மற்றும் 34,267 மாணவர்கள் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கான பயிற்சி பெற்றிருக்காங்க. ஐடியிலேயே எந்தெந்த துறைகள்ல டெவலப் ஆகிற ஸ்கோப் அதிகமா இருக்குன்னு கவனிச்சு அந்த துறைகள்ல நம்ம ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட திறன்களை மேம்படுத்த பல்வேறு தொழில் பிரிவுகளோடு 78 கோடி ரூபாயில 13 MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம்னா தமிழ் மென்பொருள்கள் உருவாக்கவும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். தமிழ் கணிப்பொறிக்கான டிஜிட்டல் வடிவங்களை தரப்படுத்தப்படுகிற யூனிகோட் கன்சார்டியத்தில் நிறுவன உறுப்பினர் நிலையில தமிழ்நாடு அரசு என்பது பிரதிநிதியா இன்றைக்கு தமிழ் இணைய கல்விக் கழகம் விளங்குது. இன்டர்நெட்ல தமிழ் மொழி குறித்த பொருண்மைகளை மேம்படுத்த உதவணும்னு பிழை திருத்தி, கிராம அனலைசர், உரை திருத்தி போன்ற நிறைய மென்பொருள்களை தமிழ் இணைய கல்விக் கழகம் உருவாக்கி இருக்கு. தமிழ் பொருண்மைகள் அடிப்படையில் ஏஐ தொடர்பான முயற்சிகளுக்கு NLP கருவிகளும் உருவாக்கப்பட்டு வருது. இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுமா? இல்ல. அதனாலதான் சைபர் செக்யூரிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்காக 2024 ஆண்டுல சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2.0 வெளியிட்டோம். MSME-க்கான சைபர் செக்யூரிட்டி தொழில்நுட்ப உதவி பிரிவையும் ஏற்படுத்துவோம். அனைத்து மாவட்டங்களையும் மின் ஆளுமையை மேம்படுத்தவும், பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கவும் தகவல் தொழில்நுட்பம் திறம்பட பயன்படுத்தப்படுது. அரசோட அனைத்து சேவைகளும் ஆன்லைன்ல வழங்கப்படணும். மக்களின் நேரமும் அலைச்சலும் மிச்சமாகணும். நம்ம அந்த நோக்கத்தோடு தான் நம்ம திராவிட மாடல் அரசு சேவை மையங்களோட அமைப்பு முறையை வலுப்படுத்தி இருக்கு. 2021 ஆண்டுல 14,927 இருந்த சேவைகள் மையங்கள்